விதமாக கூடி வரத்தக்கதாக எங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு நாள் ஆயுசு கூட்டி தந்ததுக்காக ஸ்தோத்திக்கிறோம். நாங்கள் ஜீவனை இருப்பது ஒரு சுத்த கிருபை ஆண்டரே, எங்களுக்குள்ள ஒரு நன்மையிலிருந்து நாங்கள் அனுப்பிப்படுகிறோம். ஆண்டரே, இந்த விடுமுறை நாளிலே ஆண்டரே ஆத்ம பாரத்தோடு சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக வந்த அருமையான சகோதரருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வர வேண்டிய ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கிறோம். நீர் ஆண்டரே கடைசியாக போகும்போது நீ கொடுத்த கட்டளை, வானத்திலேயும் பூமியிலும் சர்வ அதிகாரம் கொடுக்கப்பட்டது, உலகம் எங்கே போய் சுவிசேஷம் பிரகடனம் பண்ண சொன்னதே, நீர் செய்த அந்த ஊழியம் காலம் சமீபமானது, மனம் திரும்புங்கன்னு சொன்ன தேவனே. ஆகினார் அந்த ஊழியத்தை நீர் எங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்போது நாங்கள் சபையாக ஒன்றாக கூடி உன் நாமத்தினாலே அன்றைய உன்னுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நாங்கள் வெளியே போகும்போது இந்த நாளிலே உன்னுடைய பிரசன்னத்தினாலே எங்களை நடப்பி உன்னுடைய வார்த்தை அந்த அதிகாரத்தோட சுவாமி வளமிட்டு போய் ஒரு சில ஆத்மாக்களை உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சக ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டுகிறோம். வானத்து கீழே பூமியிலே இயேசு கிறிஸ்து நாமத்தை தவிர வேறு நாம ரட்சிப்பில்லை என்று அன்றே அவங்கள உணர்ந்து கொள்றதுக்கு உதவி செய்யும். இந்த சுவிசேஷம் அன்றே அவங்களுக்கு ஆண்டரே சாத்தான மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறார். ஆண்டரே இதனால் உடைய சுவிசேஷ ஒளி அவங்களுள்ள பிரகாசிக்க செய்து அவங்களுடைய மனக்கண்கள் திறந்து நீ தான் ரட்சகர், நீரே பரலோகத்துக்கு வலியும் சத்தியம் ஜீவனும் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுகிறோம். இதுக்கு விரோதமாக கிறிஸ்து அந்த காரக்கிரிகளை இயேசு கிறிஸ்து நம்மளை கட்டுக்கிறோம். ஆண்டரே நாங்கள் அந்த கூக்களாக போகும்போது நீர் எங்களோட வாரம் ஆண்டரே சத்ரு ஆண்டு இதனால இந்த ஊழியத்துக்கு எந்த தடை வரப்படி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஜெபத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே, நாசமின் நானிலத்தில் வருதே, நாசமின் நானிலத்தில் வருதே. தமக்கு முன் வைத்த மகிமையெண்ணி தளராமல் பாடுகள் சகித்தரை, தமக்கு முன் வைத்த மகிமையெண்ணி தளராமல் பாடுகள் சகித்தவரை நோக்கியே நான் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே, இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. பாவத்தில் மாஜனம் அழிகிறது, லோகத்தின் ரட்சிப்பை கருதியே நாம், பாவத்தில் மாஜனம் அழிகிறது, லோகத்தின் ரட்சிப்பை கருதியே நாம். நள்ளிரவோ நடுப்பகலோ நறுங்குண்ட ஆவியில் ஜெபித்திடுவோம், நள்ளிரவோ நடுப்பகலோ நறுங்குண்ட ஆவியில் ஜெபித்திடுவோம். இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே, இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. பேதுரு பவுலும் ஸ்தேவானும் அன்று
சாட்சியாய் மரித்தது போல் பேதுரு பவுலும் ஸ்தேவானும் அன்றே பெரும் இரத்த சாட்சியாய் மரித்தது போல் புறப்படுவோம் இயேசுவுக்காய் போர்முனையில் ஜீவன் வைத்திடவே கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் விடுமுறை நாளாக இருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக சபையாராக நாம் கூடி வந்திருக்கிறோம். இது மிகவும் வரவேற்புக்குரியது. தங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு இவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியான ஒரு பாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 சபையின் மூலமாக இந்த அனந்த ஞானமானது இந்த பூமிக்கு தெரிய பொருட்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது சபைதான் ஆரம்ப காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது தன் 12 சீஷரோடு கூட ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். அது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 18-19 அதை வாசிக்கிறோம்.
பிறகு அவர்கள் இரத்த சாட்சியாக இந்த பூமி எங்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபை வந்தது. பிற்பாடு இந்த நாட்களிலே இப்பொழுது சபையராக நாம் எவ்விதமாக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்த சுவிசேஷத்தை செய்யும்படியான ஒரு உத்தரவாதம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். சபையின் மூலமாக இந்த அனந்த ஞானம் இப்பொழுது வெளியே வரும் பொருட்டாக ஆதலால் வந்த அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நாம் சற்று நம் மனதிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட சில வசனங்களை நாம் மேற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிவிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 இந்த 3 வசனங்களையும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 3 வசனங்களையும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவும் அவர் சித்தமுள்ளவர் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்து மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நான்களும் இதற்கு தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம், சித்தம். அதை இந்த நாளிலே அவருடைய சாட்சியானது சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த பெந்தகோஸ்தே நாளிலிருந்து என் நாள் பரிந்தமாக உலகம் முழுவதும் அது சாட்சியாக அறிவித்து கொண்டே வருகிறது. இந்த கால வேளையில் கூட இன்றைக்கு நானும் ஜீவனோடு இருந்து இந்த விதமான ஒரு சாட்சியிலே பங்கு பெறும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதனால் ஒரு கரிசனையோடு ஒரு மிகுந்த ஒரு பாரத்தோடு கூட நாம் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, நாம் எல்லோரும் இந்த ஊழியத்தை செய்யும்படி வந்திருக்கிறோம். அது வரவேற்கக்கூடியது. அதே வேளையிலே இந்த சுவிசேஷம், இந்த ரட்சிப்பு என்பது அது என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ரட்சிப்பு என்பதை அறிவதற்கு முன்பதாக ரட்சிக்கப்படாதவர்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருக்கிற சமயத்தில் தான் அவர்களுக்கு ரட்சிப்பு என்பது ஒரு அவசியம் என்ற ஒரு பாரம், ஒரு வியாகுலம் இருக்கும். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 27லேருந்து அந்த கடைசி வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் அங்கு சொல்லப்படுகிறது. இங்கு லாசரு என்ற ஒரு மனிதன் இருந்தான், ஐஸ்வர்யவானும் இருந்தான். 2 பேரும் மரிக்கிறார்கள். லாசரு அங்கே ஆபிரகாமினுடைய மடியில் இருக்கிறான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ அவன் நரகத்தில் இருக்கிறான். அவனுடைய வேதனை, அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய வியாகுலம் என்னவென்று அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவன் ஆபிரகாமை நோக்கி அவன் கூப்பிடுகிறான், தகப்பனே, லாசருனுடைய ஒரு விரலிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீராகிலும் எனக்கு வேண்டும் என்று. ஏனென்றால் அவ்வளவு வேதனைப்படுகிறேன். இதுதான் ரட்சிக்கப்படாத அநேக ஜாதி ஜனங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்போது ஆபிரகாமுடைய மடியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாதவனுடைய நிலைமை என்ன? அவன் வெதறுகிறான். அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்துக்கு வராதபடி நீர் லாசருவை அனுப்பும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவ்வளவு ஒரு வேதனைக்குரியது. ரட்சிப்பு இல்லாத ஜனங்களினுடைய முடிவு அவ்விதமாக இருக்கிறது. இதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இதை அறிந்தால்தான் அவர்களுக்கு எப்படி அதிலிருந்து நாம் விடுவிக்க முடியும். விடுவிக்கக்கூடியவர் இரட்சகர், மீட்பர். அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்து மரித்திருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். இப்படி அடிமைத்தனத்திலே, வேதனையிலே, நரகத்திலே எந்த விதமான உதவியற்று தவிக்கிறவர்களுக்கு விடுதலையாக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக செய்து முடித்து விட்டார். அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கிறோம். இப்பொழுது அந்த ஒரு பாரத்தோடு கூட தெருக்களிலே நாம் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாலும், ஒரு புஸ்தகம் கொடுத்தாலும், அல்லது பேசினாலும், எதை செய்தாலும் அந்த ஒரு பாரத்தோடு, வாஞ்சையோடு கூட அவர்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். அவர்கள் இப்போது இந்த உலகத்திலே காண்கிறவைகள் மனம் போல வாழ்க்கை என்று பார்க்கிறோம், அநேக இடத்துல எழுதப்படுகிறது. ஆனால் அதனுடைய முடிவு என்ன? முடிவு அவர்கள் அறியாதபடி அந்த விதமான வேதனைக்குரிய ஒரு ஸ்தலத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமாகத்தான் நாமும் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனாலும் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். இந்த ஒரு பாரத்தோடு கூட, இந்த ஒரு தாகத்தோடு கூட, இந்த ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாலும், ஒரு சந்தித்தாலும், அல்லது இன்றைக்கு இல்லை
நாளிலிருந்து இவ்விதமாக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்கி வைத்து இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த விதமான ஊழியம் செய்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே விதமாக ஊழியம் செய்வதற்கு அநேக மாநிலங்களிலே அநேக தடைகள் இருக்கிறது. இவ்விதமான தடைகள் நீங்கத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆதலால் அருமையானோர், இந்த பாரத்தோடு கூட இங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆதலால் அருமையானவர்களே, இதெல்லாம் அறிவிக்க வேண்டும். ரோமருக்கு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் கேள்விப்படவில்லை என்றால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்கவில்லை என்றால் எப்படி அவர்கள் தொழுது கொள்வார்கள்? அதனால் நாம் அறிவிக்க வேண்டுமே, சொல்ல வேண்டுமே. ஆதலால் இந்த ஒரு பாரத்தோடு கூட நாம் அறிவிக்க வேண்டும், நாம் சொல்ல வேண்டும். அப்படித்தான் கேள்விப்படுவார்கள். கேள்விப்பட்டால் தான் விசுவாசிப்பார்கள். விசுவாசித்தால் தான் ரட்சிக்கப்படுவார்கள். வேதம் அபிதமாகத்தான் சொல்கிறது, யார் யார் தொழுது கொள்கிறார்களோ அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். கேள்விப்படவில்லை என்றால் எப்படி தொழுது கொள்வார்கள்? அறிவிக்கவில்லை என்றால் யார் கேள்விப்படுவார்கள்? ஆதலால் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கிறது. ஆனால் அந்த வசனத்தை நாம் மிகுந்த பாரத்தோடு கொடுக்க வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மழையும் மாரியும் பனியும் இந்த பூமியில் வந்து திரும்பாமல் அது பயிர்களை விளைய செய்கிற வண்ணமாக என்னுடைய வாயிலிருந்து வர வசனமும் அது வெறுமையாய் திரும்பாது, அது விரும்பினதை செய்யும் என்ற இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம் விதைக்கிற வசனங்கள் ஒன்றும் அது பலன் கொடுக்காதபடி அது பலன் கொடுக்கும். ஆனால் நாம் மிகுந்த ஒரு பாரத்தோடு கூட, அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த பூமியிலே, சரீரத்திலே வலிமை, பணம், பதவி எல்லாம். ஆனால் அவருடைய முடிவு என்ன? அவருடைய முடிவு என்ன? அந்த ஐஸ்வர்யவானை போல அவர்கள் முடிவு இருக்கக்கூடாதே. அவன் கதறுறான், ஆபிரகாமே அந்த நிலை. அவன் சொல்கிறான், என் சகோதரர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீ யாரையாச்சும் நீங்கள் போன. அவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசனம் இருக்கிறாங்க, அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா. அப்போ வார்த்தையை கீழ்ப்படினா அந்த வார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டும். அறிவிக்கிறவர்கள் இந்த பாரத்தோடு கூட நாம் அறிவிக்க வேண்டும். அதனால் இந்த உற்சாகத்தோடு கூட உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அதனுடைய பலனை காண்பாய். இந்த ஒரு பாரத்தோடு கூட இந்த தெருக்களில் இந்த நாளிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏரியா கைடுக்காக நாங்கள் பேர் சொல்கிறோம். அவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கைடு ஜேசுதாஸ். ஜேசுதாஸ் கொஞ்சம் எங்கே இருக்கீங்க? பிரதர் ஜேசுதாஸ், பிரதர் ரமேஷ் முன்னாடி வந்து உட்காருங்க. முன்னாடி வாங்க தம்பி, கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. ஜெயசுதாஸ் வந்துட்டாரா? ஓகே. ரமேஷ், ராஜேஷ், ஜாஷுவா, பிரசன்னா, இம்மானுவேல், பிரேம்குமார், பிரேம், சிவா, தீமோத்தி, வேலு, ஸ்டீபன், கௌதம், டேனி, ஜேசரன், சாலமோன், காலேப், பரத்ராஜ், ஆனந்த் பாபு, கிஷோர் குமார். கவனிங்க, நான் ஊழியத்திற்கு போக போகிறோம். அதற்கு முன்பாக நாம் குழுவாக பிரிக்கப்பட போகிறோம். கவனிங்க, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவிப்புகள் சொல்கிறோம், அதை கவனிக்கவும். முதலாவது, கைடுக்கு என்ன சொல்கிறோம் என்றால், ஊழியத்தில் மிகவும் முக்கியமானவர் கைடு தான். அதனால் கைடு எந்த இடத்துல ஊழியம் பண்ண போகிறீர்களோ அங்கே நீங்கள் சர்வே பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் போட வேண்டியது, குரூப் அழைச்சிட்டு போய் ஸ்டாண்ட் போட வேண்டியது உங்களுடைய வேலை. அந்த இடத்துல அவங்களுக்கு இடம் காமிச்ச பிறகு நீங்கள் அடுத்த ஸ்டாண்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் குரூப்புக்கிட்ட வந்துடணும். அங்கேயே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது, வந்து குரூப் லீடரை அழைச்சி போகணும். இடம் செலக்ட் பண்ணுறதில் சரியாக செய்ய வேண்டும். சரி, கோயிலுக்கு பக்கத்தில், மசூதிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனையும் வராதபடி
இடம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். இது கைடுடைய வேலை. கைடுக்கு சொல்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாண்ட் பார்த்தியும் அதையும் பார்த்து வச்சுக்கிட்டு குரூப்பை அழைச்சிக்கிட்டு போகணும். பாருங்க, நாம் ஒரு குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஊழியம் செய்ய போகிறோம். அதனால் ஒரு குரூப் 12 ஸ்டாண்டு போட வேண்டியது அவசியமாகும். கிட்ட இருந்தால், ரொம்ப கிட்ட இருந்தால் 15 போடலாம். அதனால் இதை ஞானமாக செய்ய வேண்டியது இந்த கைடுடைய வேலை. அடுத்தது லீடர் மிக முக்கியமானவர். இந்த குரூப்பையே அழைச்சிட்டு போய் திரும்ப பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது லீடருடைய பொறுப்பு. ஆனால் லீடருக்கு வேண்டுகோள் என்னவென்றால், எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்காங்களோ அத்தனை சிஸ்டர்ஸையும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அவருடைய கடமை. ஒரு சிஸ்டர் மிஸ் ஆனாலும் வரக்கூடாது. கவனிங்க, இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் குரூப்பை சுற்றி தான் இருக்கணும். ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் புக்கு விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டாண்டு ரொம்ப தூரமாக போயிட்டீங்கன்னா அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது உங்களால். இந்த தெருவில் பூந்துடுவீங்க, அந்த தெருவில் பூந்தியும் உங்களை தேடுறதே பெரிய காரியமாக இருக்கும். ஆகையினால் அப்படி இல்லாதபடி குரூப் நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு பார்த்து அதையும் பார்த்து வச்சுக்கிட்டு சீக்கிரமாக புக்கு கொடுக்கறது, மற்ற இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த குரூப்புக்கு அடுத்த இடத்துக்கு நீங்கள் போயிடணும். எந்த சமயத்துலேயும் வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை. கூப்பிட்டாலும் போகக்கூடாது. கூப்பிட்டாங்கன்னா லீடர்கிட்ட சொல்லுங்கள், அவர் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். இதை மறந்துடாதீங்க. ஜெபிக்கிறா இருந்தாலும், சிஸ்டர்ஸ் ஜெபிக்கிறா இருந்தாலும் வெளியே கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். மற்றபடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கிட்டையும் எந்த ஆர்குமெண்ட்டும் வச்சக்கூடாது. ஏனென்றால் வேதம் நமக்கு மற்றவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால் யார்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது சந்தேகம் கேட்டாங்கன்னா நீங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் லீடர்ஸ் இருக்காங்க, அங்கே வந்து நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு சரியான பதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸ்பீக்கர் அடுத்தபடியாக செய்தி கொடுக்க போகிற சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், செய்தியை இப்பொழுது போகும்போதே உங்களுக்கு செய்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு போக வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஏன்னா திடீர்னு உங்கள்ட்ட பேச சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் தடுமாறக்கூடாது. எப்படியும் ஒருத்தர் 2 செய்திக்காவது ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கணும். செய்தியில் முக்கியமாக சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். வேறு அனாவசியமான காரியங்கள்லாம் மற்ற மதத்தையோ மற்ற கடவுளை பற்றியோ பேசுவதற்கு அது இடமில்லை. எனவே செய்தியிலே மிக அவசியமான ஒன்று சுவிசேஷம். கர்த்தராகிய இயேசு எதற்காக வந்தார், எதுக்காக சிலுவைக்கு போனார், எதுக்காக ரத்தம் சிந்தினார், எதுக்காக உயிர்த்தெழுந்தார், இந்த காரியம் அடக்கமாக இருக்க வேண்டியது. அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதையும் சொல்ல வேண்டியது அவசியமாகும். எனவே ஸ்பீக்கர்ஸ் இதை சரியாக கவனிக்கவும், நீங்கள் சொல்லப்படுகிற செய்தி தான் மிக மிக முக்கியம். அதுதான் கேட்கும் இதயத்திலே அது தைக்கும், அது கிரியை செய்யும், தொடர்ந்து கிரியை செய்யும். அடுத்தபடியாக புக்கு விற்கிறவங்க, புக்குக்கு விலையெல்லாம் சொல்லிடுறேன். எல்லா பைபிள்ஸும் 250 ரூபாய், நியூ டெஸ்ட்மெண்ட்டு 75 ரூபாய், ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகமும் 3 ரூபாய், சவர் பக்ஸிங் டெஸ்ட்மனி 10 ரூபாய். யாரும் இலவசமாக கொடுக்கக்கூடாது. நாம் வாங்கி படிக்கணுங்கிறதுக்காக தான் மிக குறைவான விலை கொடுக்குறோம். அதையே சில பேர் இலவசமாக கேட்பாங்க. இலவசமாக கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஏழை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு காசு நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா திரும்பவும் போய் கடையில் போய் வாங்கணும், அதுக்கு பணம் வேணும் இல்லையா? அதனால் நாம் அதை பார்த்துக்க வேண்டியது அவசியமாகும். புக்கு விற்கிறது ஒரு சேல்ஸ் நோக்கத்தோடு செய்யக்கூடாது. நாம் ஊழிய நோக்கத்தோடு அதை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும். இப்போ நீங்கள் புறப்பட்டு போய் திரும்பமாக லீடர்ஸ் கவனிங்க, 1:30 மணிக்கு அங்கே முடிக்க வேண்டும். 1:30 மணிக்கு முடிச்சுட்டு இங்கே வாங்க. இன்னொன்று லீடருக்கு கவனிக்க வேண்டியது, எந்தெந்த பொருள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதோ அதை கண்டிப்பாக பத்திரமாக கையாண்டு திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். உதாரணமாக ஸ்ட்ரேஞ்சரு, மைக், இது 2 டேமேஜ் ஆகும். அதை சரியாக கவனிக்க வேண்டியது லீடருடைய பொறுப்பாகும். அதை ஹேண்டில் பண்ணும்போது சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்களா, அந்த லீடை போட்டு இழுத்துட்டு போவாங்க. அப்படி போனால் சீக்கிரமாக தேஞ்சு போகுது, வயர் வெளியே வருது. ஆகையினால் அது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்துடுது. அதனால் டேமேஜ் இல்லாமல் அதை கவனமாக கவனித்து அதை பயன்படுத்த வேண்டியது லீடருடைய பொறுப்பாகும். இப்பொழுது கவனிங்க, சொன்னப்பட்ட இந்த அறிவிப்புகளை தயவுசெய்து கவனித்து செயல்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சந்தோஷமாக போய் சந்தோஷமாய் திரும்பி வர நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜோஜர்மி எங்கே இருக்கார்?
ஒரு 5 பேர், 5 சிஸ்டர்ஸ் 5 பிரதர்ஸ், அதுக்கு மேலே அட்மிட் பண்ணக்கூடாது. பார்த்துங்க, நாம் அனுப்ப வேண்டியது கிட்டத்தட்ட 20 குரூப்பு மேலே. அதனால் அதை சரியாக கவனிக்கவும். முதல் குரூப் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் புக்ஸு எல்லாம் கீழே வச்சுருக்காங்க வரிசையாக. அங்கே லீடர் போய் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். முதல் குரூப் நான் வாசிக்கிறேன். கைடு ஃபஸ்ட்டு குரூப்பு ஜேசுதாஸ் இருக்கிறீங்களா? நீங்கள் பாய் கடைக்கு போகணும். நீங்கள் பாய் கிடைக்கும். குரூப் லீடர் அன்புராஜன் இருக்காரா? அவர் போகலாம். அதை பாருங்கள், அன்புராஜன் நிற்கிறாரு. அவர் கீழே 5 பிரதர்ஸ் 5 சிஸ்டர்ஸ் போங்க. 5 சிஸ்டர்ஸ் எழுந்திரிச்சு போங்க. ஏன் உட்காந்துடுறீங்க? 5 சிஸ்டர்ஸ் இந்த முன்னால் நீங்கள் எழுந்திரிச்சு போங்க. பார்த்து இங்கே எடுக்க. இந்த டோரில் இருக்கு. எப்படி 5 பேருக்கு மேலே போகக்கூடாது. அந்த டோருக்கு போங்க. 5 பிரதர்ஸ் எழுந்துறீங்க. பிரதர் 5 பிரதர்ஸ் பின்னால் எழுந்துறீங்க. பிரதர்ஸ் எழுந்திரிங்க. பிரதர்ஸ் 5 பேர் எழுந்துறீங்க. இங்கே முன்னால் இருக்கவங்கள எழுதுறீங்க. முன்னால் ஏற்போடு குரூப்புக்கா? அது அடுத்த கவனிங்க. அடுத்த சீக்கிரமாக எழுதுறீங்க. நம்ம மணி ஆல்ரெடி 10 ஆகுது. நம்ம ஆமாம், டைம் 10க்கு மேலே ஆகிடுது. சீக்கிரமாக போங்க. நீங்கள் வேனில் தான் போகிறீங்க. தயவுசெய்து இங்கே இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கவனிங்க. அங்கே எங்கே போய் ஸ்பாட்டுக்கு போகிறீங்களோ அங்கேருந்து பாட்டு ஆரம்பிங்க. அதே மாதிரி இங்கே இறங்கின பிறகு தான் பாட்டு பாடணும். நடுவில் இங்கே யாரும் பாட வேண்டாம். வேனில் போகும்போது தயவுசெய்து பாட வேண்டாம். வேனை விட்டு இறங்கின உடனே நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கிற இடத்துல பாடுங்க. மறுபடியும் வரும்பொழுது பாட்டு வரலாம். சில காரணத்து நிமித்தமாக அதை சொல்கிறோம். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. தீராத பாவம் வியாதியையும்
மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தா காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன் கஷ்டம் கண்ணீர் நிறைந்த சபையை தொட்டு செய்திடவே ஏகமாயெல்லும் பெருவே சபையே பாவத்தில் மாதனம் அழுகிறது லோகத்தின் நதிமை கழுகினான் பாவத்தில் மாதனம் அழுகிறது காலம் குருதினதே உன் ஜீவிய காலம் குருதினதே ஒரு இமை பொழுதில் அது மறைந்திடுமே ஒரு இமை பொழுதில் அது மறைந்திடுமே உன் ஜீவிய காலம் குருதினதே உன் ஜீவிய காலம் குருதினதே தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை அழகு வாங்கி நிலைக்கிறாரே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் போர் நான் சந்திக்குமே மறவாதே இயேசுவாண்டவரை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை ரட்சகராய்
பார்த்து என்னிடத்திலே பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி தைரியமாய் பரிசாக்கின ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கன்ஃபார்மா நடக்கும். கடுகளவு பெருசாக வித்தியாசம் ஆனாங்க, விசுவாசம் ஆனாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்குமோ, ஐயோ சந்தேகமா இருக்குமோ, அதெல்லாம் கடுகளவு விசுவாசம். கடுகு அந்த அளவு விசுவாசத்தால நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. அது போல உங்கள் பாவங்களை நீங்க அறிக்கையிட்டு இந்த நாளிலே நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நைட்ல இருந்து சரியாயிடலாம், நாள்ல இருந்து சரியாயிடலாம், அதெல்லாம் கிடையாது. பாவமும் பாரத்தை சுமப்போர் எல்லாரும் தேவனாம் இயேசுவையில் சேரும். பாவமும் பாரத்தை சுமப்போர் எல்லாரும் தேவனாம் இயேசுவையில் சேரும். வருவே வருவே இயேசுவின் அருகில் தருவாரிலை பாருதல். இயேசுவின் அழைப்பை அன்பரை அறிந்தும் யோசனை செய்வதேனோ. இயேசுவின் அழைப்பை அன்பரை அறிந்தும் யோசனை செய்வதேனோ. காசினியில் புண்ணிய காரியம் புரிந்தும் மாசில்லா மரணங்கள் பஞ்சங்கள் பார்த்தும் காசினி புண்ணிய காரியம் புரிந்தும் வருத்தப்பட்டு சொல்லுவாரே அது ஒரு வித்தியாசமான ஒரு பாரம். இதுதான் பாவத்தின் பாரம். இது நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த பாவம், இந்த பாரம் நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விதமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. பிரியமானவர்களே, எதற்காக அவர் ரத்தம் சிந்த வேண்டும்? இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அங்கே பாவத்திற்கு உள்ளானவனாக காணப்படுகிறான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவ எண்ணங்களுக்கும் பாவ சிந்தனைகளுக்கும் பாவத்திற்குரிய தண்டனைகளுக்கும் உள்ளானவனாக காணப்படுகிறான். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். வருத்தப்பட்டு சுமப்பவர் யாவரும் வாரும் என்னிடமென வருந்தியே அழைக்கிறாரே. வானவரேசு வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர் யாவரும் வாரும் என்னிடமென வருந்தியே அழைக்கிறாரே. கூப்பிடும்படியான கர்த்தாவே தகப்பனே, தயவு பாக்கியத்தை எங்களுக்குமாய் கொடுத்தீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தாவே தகப்பனே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தாவே ஒரு சிறு கூட்டமாய் தகப்பனே இந்த பகுதிக்கு எங்களை வழிநடத்தி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியிலே கூட கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, அவர்கள் தகப்பனே காதுகளிலே சொல்லப்படுகின்ற கேட்கப்படுகின்ற இந்த ஒவ்வொரு வார்த்தையை கூட கர்த்தாவே தகப்பனே அவர்களை தகப்பனே ரட்சிக்கும்படியாக இவராசி புரிந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அருமையான தேவ ஜனமே, நம்மேல் வைத்த அன்பினாலே, அவர் நம்மை நேசித்ததினாலே, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததினாலே நம்மை சிருஷ்டித்தார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி சிருஷ்டித்த தேவன் இதயம் திறந்து ஏற்றுக்கொள், ஈவார் உனக்கு சமாதானம். இதயம் திறந்து ஏற்றுக்கொள், ஈவார் உனக்கு சமாதானம். காணாமல் இயங்கிடும் பல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணிலை துடைக்கும் என்றென்றும். கவலை கண்ணிலை தினம் துடைக்கும் என்றென்றும். நித்திய ஜீவன் இயேசுவே, நித்திய வாழ்வை தருவாரே. நித்திய ஜீவன் இயேசுவே, நித்திய வாழ்வை தருவாரே. இதயம் திறந்து ஏற்றுக்கொள், இன்பர் உனக்கு சமாதானம். இதயம் திறந்து ஏற்றுக்கொள், ஈவர் உனக்கு
சமாதானம் வாழாமல் இயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும் கவலை கண்ணீரை தினம் துடைக்கும் கதவை பிறந்தார் உள்ளத்திலே வருவார் உன்னுடைய கதவை பிறந்தார் உள்ளத்திலே வருவார் பிறக்கத்தில்லை சரியல்லவர் மன விருப்பத்தோடே உன்னை மீட்டுக் கொள்வார் மங்களமானே பாவத்திலிருந்து ஒருவனும் பிதாவிடத்தில் வாரான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இந்த மரண வழிக்கு போவதற்கு விசாலமான வழி இந்த உலகத்திலே உண்டு. இந்த மரண வழிக்கு போவதற்கு, நரக வழிக்கு போவதற்கு உலகத்திலே விசாலமாய் காணப்படுகிறது. பாவ வழியாக அது காணப்படுகிறது. அதுதான் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியாய் காணப்படுகிறது. ஆனால் நித்தியத்திற்கு, மோட்சலோகத்திற்கு, ஜீவனுக்கு போகிற வழி பார்க்கப்படும் போது அது இடுக்கமான ஒரு வாசலாக, இடுக்கமான ஒரு வழியாய் காணப்படுகிறது. அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாய் காணப்படுகிறார். இந்த வழியின் பிரகாரமாக பிரவேசிக்கும் போது அந்த மோட்சலோக பாக்கியத்தை நீர் நானும் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அயலே பிரியமானவர்களே, நம்முடைய முற்பிதாக்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முற்பிதாக்கள் அநேகர் பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாய் நாம் பிறந்ததினாலே நாமும் கூட பாவத்தில் காணப்படுகிறோம். But God came this world in the form of servant so that to redeem you and me from this great sin, sinful life. அயலே இந்த பூலோகத்திற்கு தேவன் மனுஷகுமாரனாய் வந்தார். அது மாத்திரமல்லாமல் அடிமையின் ரூபத்திலே வந்தார். அயலே அவர் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர் மூலியமாய் நாம் விடுதலை பெற்றுக் கொள்வோம். இதுதான் உன்னதமான நோக்கம். Jesus Christ, who died on the cross, never died as it is, but he rose again on third day as a victimful world. அயலே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தது மாத்திரமல்லாமல் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாம் நாளிலே அவர் உயிரோட கூட எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்த தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, never died only for Christians, but he died for everyone, every human being who was born in this world. அயலே பிரியமானவர்களே, தேவன் உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் மரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டோம்? அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா விதமான நன்மையான காரியங்களை அநேகருக்கு அநேக இடங்களிலே சென்று நாங்கள் சொல்வது வழக்கம். இந்த நாளிலே தேவன் எங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள். தேவன் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். தேவன் அவர் உங்களை நேசிக்கிறார். என்னென்னு பார்க்கும்போது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி அநேக தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த நாள்ல இதுவே அனுகிற காலம், இதுவே ரட்சணை நாள் சொல்லி வேதம் சொல்றது பிரியமான. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும்னா அநேக வார்த்தைகள் இருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த போது ஒரு சத்திய வசனம் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் கேட்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இருக்கு பிரியமான. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் பிரியமான. இந்த உலகத்திலே அநேகர் அன்பில்லாதபடி, மெய்யான அன்பு என்னவென்று தெரியாதபடி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பிரியமான. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாம் மனுஷனை விதமாக அளவில்லாத நேசித்தனால கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் வெளிமுத்திரப்பா எல்லாத்தையும் நீக்கி போதுமான தேவையாக இருந்து தோற்கா இருந்து சம்பந்தமாக இருந்து அவங்க வழிநடத்தின ஆதரவு ஆசிரியர் விஷயத்தை பாதுகாத்துக் கொள்கிறப்பா அவங்க தேவைகளை சந்திப்பு சாயம் செய்தவர்களே
அவருடைய சிந்தனைகளும் அவருடைய வேதனைகள் கஷ்டங்கள் கண்ணீர் கவலை எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிறப்பா. எல்லா சூழ்நிலையும் போதுமான தேவனாக இருந்து அவருடைய சொந்த மதமாக இருந்து தாய் தவப்புனா இருந்து அவங்களை வழிநடத்தி அவங்களை ஆதரவுக்கு ஆசிரியர் வருஷத்துக்கு பாதுகாத்துக்கிறப்பா. தொடர்ந்து அவங்களை வழிநடத்துகிறையா, அவங்களை ஆதரவுக்கு தவப்புன சகாயம் செய்கிறையா. என் நாமத்தினால் இங்கே கேட்டதா செய்வேன்னு சொன்ன தேவனை இந்த வாக்கு வாக்கு நிறைவேற்ற தேவன், வாக்கு மாறாத தேவன், கேட்கறது நினைக்கிறதுக்கு மேலாய் செய்கிற தேவன், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன் துடிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. கொடா கொடு ஸ்தோத்திரம், கொடா கொடு நன்றி ஐயா. இந்த குடும்பத்தோட திறவை இருக்கிற தாவுனோட ஆசிரியர் வச்சுட்டு தாவுக்குன்னு சகாயம் செய்கிறையா. விஷயங்களாக நன்றி செலுத்தப்படுது தாய் மருந்து மேற்கொள்ளாத சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய் கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. நேசிக்கிற மகிமையில பரம்பராவே இப்படி பிரசனாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி கர்த்தாவே இந்த தெருவீதியிலே அடியார்களாகி நாங்கள் இந்த சமூகத்திலே கர்த்தாவை முற்றிலுமாக எங்களை தாழ்த்தினவர்களாய் இப்படி வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறோம். தேவன் தம்மை கிருபை பாராட்டும். ஆவியானவர் தானே நீ தம்மை கிரியை செய்வீராக. பேசுகிற பார்த்து ஆவியான நிரப்பும் இப்படி சுவிசேஷ வார்த்தையானது கர்த்தா தெய்வீக தன்மையோடு கூட புறப்பட்டு அநேக உள்ளங்களில் ஏவும்படியாக கிருபை செய்வீராக. சாட்சியை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவினாலே சத்திய அந்தகார கிரியின் சிறையனாகிய இயேசு கிறிஸ்துவை கடிதம் அப்புறப்படுத்துகிறாய். துதி ஸ்தோத்திரத்தோடு கெஞ்சி கேட்டுள்ளவரோ மகிமையுள்ள பகல் பிதாவே, ஆமென். முக்தி நிதேச்சேன், இலக்கேன் முக்தி நிதேச்சேன், பாப்புலா விடிப்பிச்சேன், விடிப்பிச்சேன், இலக்கேச்சேன், பாப்புலா விடிப்பிச்சேன், இலக்கேச்சேன், வினோதி சருவரவாரா நாயேசு பிரபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் எத்துமா ஏதோ தோட்டத்தில் வைக்கிறாரு. ஏதோ தோட்டத்தில் வச்சு அங்கே இருக்கிற நன்மை கண்ணில் சாப்பிடுன்னு சொல்கிறாரு. ஆனால் நன்மை தீமை தனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றாரு. சாப்பிட்ற நாளில் உனக்கு கண் திறக்கப்படும், உனக்கு பாவம் வரும்னு சொன்னோம். அந்த ஆண்டவரோட அந்த ஒரு கீழ்ப்படிதல் கட்டளையை மனுஷன் மீறினால்தான் இந்த பாவம் ஆதாமின் மூலம் எப்படி உலகத்தில் பாவம் பெருகி பாவத்தினால மரணம் வந்ததோ, அந்த பாவத்தை மரணத்தை ஒழிக்கிறதுக்காக ஆண்டவராகிய தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வச்சு அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறது கிருபாதார வழியாக இந்த உலகத்தில் ஆண்டவர் தன் சொந்த குமாரன் அனுப்பிச்சார். பிரியமானவர்கள், நாம் அதை தான் இழந்து போகணும். ஆனால் அந்த இழந்து போனதை தேடுறதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை இழந்து வச்சார். என்னன்னா ரத்தம் சென்றுதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் யாரோட ரத்தம் சென்ற போனோம்னா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சாருன்னா அந்த மனுஷனோட பாவம் தான் ரத்தம் தான் சென்ற போனோம். వేంగళమా పర్లోకి తండ్రి వందనాలు సూత్రాలైనా దావీదు కుమారుగా కరుణమయ్యా నిన్న నేడు నిరంతరం వ్యాఖ్యతలు జీవిస్తున్న మా ప్రభా మూడు మరణం ఊరి తెగులు వరిగి அறிவிக்க எங்களுக்கு கொண்டு வந்த தயவாக நன்றி. பேசுகிற தாசு நாட்டுகூரியும் ஆஜாதி ராஜா ரட்சகன் அன்னத்தையும் கேட்டுக்கொள்ள இறக்கம் செய்யும். அப்பா நீ பேசும், நீ ராஜா நீ தயவு காட்டும், நீ இறக்கம் காட்டும். யாவும் பொறுப்பாட்டு ஒப்பு கொடுத்து ஏசைய நாமத்தில் வேணிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நடுமையோடு சிறிய கர்த்தர் ரட்சகர் மேற்பரமானவன் இயேசு கிறிஸ்து நாம் கிடைக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்க ப்ரே பண்ணுங்க, நீங்க பைபிள் வாசிங்க. அங்க வச்சிங்க. கடமுள் முடிப்பும் சிரசில் துடிட கைகளில் கால்களில் ஆணிகள் காடாவ கடமுள் முடிப்பும் சிரசில் சுடிட தந்தையோ நிந்தையோ வேதனையும் சகித்தான் சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய் கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே.
உங்களுடைய நிறைவினாலே பரிபூரணத்தினாலே இவர்களை நிரப்பி பரிசுத்தமாக வாழத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமா உங்களுடைய பிள்ளைகளை விருத்தியடைய செய்தரலும் தேவையில் எல்லாத்தையும் பகுத்தரும் வருகை மற்றும் சாட்சிகளாக எல்லாருக்காக கூட என்னுடைய கைகள் என்ன இச்சிக்கிறதோ அதற்கு ஒப்பு கொடுத்திருந்தேன், என்னுடைய கால்கள் என்னை ஆசைப்படுகிறதோ அதற்கு ஒப்பு கொடுத்திருந்தேன். ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்கு அறிவிக்க இந்த சத்தம் எப்படி இந்த தெருவிலே துரைக்கிறதோ அதுபோல எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளிலே அறிவிக்கப்பட்டது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில பாவத்தினாலே வருத்தப்பட்டு கிடந்தேன். அந்த மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தான். ஆனால் இந்த பாவத்தினாலே மரணத்தின் விடையாக்க ரத்தம் இல்லாமல் பாவமடி பிள்ளை என்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படியாக பலி செலுத்தி ஆக வேண்டும். எந்த பலி? அந்த பலி செலுத்த வேண்டும் என்றால் அந்த பலியின் ரத்தம் அங்கே பரிசுத்தமான இருக்க வேண்டும், பரிசுத்தமான பலியா இருக்க வேண்டும். ஆக உலகத்திலே எந்த ஒரு பலியும் பரிசுத்தமான பலி அல்ல, பலவிதமான பலி செலுத்த வேண்டும். அவர் இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் இயேசுவானவர் நம்மை உருவாக்கினவர் கொடுக்கவே அன்பர் அழைக்கிறார், மோட்ச பாக்கியம் கொடுக்கவே ரட்சகர் அழைக்கிறார். இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பாடிக்கொண்டு வந்திருக்கும் போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்ல வந்திருக்கிறார்கள் என்று. பரலோகத்தின் நற்செய்தி இது ஒரு நல்ல செய்தி. ஏனென்று சொன்னால் வேதாகமத்தில் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறபடி கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள். பாருங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ఒక మనిషిని ఇంకొక మనిషి మార్చలేడు. ఒక మనిషిని இன்னொரு మనిషిని மாற்ற முடியாது. ఒక పోలీస్ దొంగని ఎంత కొట్టినా దొంగ మారడు. ஒரு திருடனை எவ்வளவு அடித்தாலும் கூட அவன் மாற மாட்டான். కానీ యేసు ప్రభువారు మనుషులను మార్చినవాడు. ஆனால் இயேசுவானவர் கொலை பாதகரை கூட அவர் மாற்றினார். చెప్తున్న నేను కూడా నా జీవితాన్ని యేసు ప్రభు మార్చినాడు. பேசிக்கொண்டிருக்கிற நானும் கூட என்னுடைய ஜீவித்தை இயேசுவானவர் மாற்றினார். పరిశుద్ధ గ్రంథము బైబిల్లో యేసు ప్రభు వారు ఈ మాట చెప్పినాడు. పరిశుద్ధ వేదామத்திலே ఈ విధமாக எழுதப்பட்டிருக்கிறது, నేనే మార్గమును సత్యమును జీవమును ఉన్నానని యేసు ప్రభు చెప్పినాడు. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று இயேசுவானவர் சொன்னார். ప్రభు నా జీవితాన్ని నా మాట మార్చింది. அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. కనుక ఈ ఉదయకాల సమయంలో ప్రభువైన యేసునందు విశ్వాసం ఉంచు. இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பு. నరహంతకులను మార్చిన యేసు ప్రభువారు నీ జీవితాన్ని కూడా మారుస్తాడు. கொலை பாதகரை మార్చిన இயேசுவானவர் உன்னுடைய வாழ்க்கையை கூட மாற்றுவார். నీ హృదయాన్ని కూడా శుద్ధి చేస్తాడు. உன்னுடைய இருதயத்தை கூட சுத்தப்படுத்துவார். దేవుని వాక్యం బైబిల్లో ఈ మాట రాయబడింది, తన్ని అందరూ అంగీకరించరు అనగా తన నామమున విశ్వాసం ఉంచిన వారికి దేవుని పిల్లలుగా అధికారం అనుగ్రహించినని యోహాను సువార్త 1వ అధ్యాయం 12వ రాయబడింది. யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். కనుక ఆయన యందు విశ్వాసం ఉంచు, అప్పుడు నీవు నీ ఇంటి వారు గొప్ప రక్షణ ஆத்மரட்சணை பொறுத்தவரையா ఉంటారు. அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் రక్షించబడువீர்கள். మా సహోదరులు మీ దగ్గర కరపత్రికలు చిన్న చిన్న పుస్తకాలు తీస్తున్నారు, తీసుకోండి, చదవండి, సత్యాన్ని తెలుసుకోండి. ఆ సత్యం మిమ్మల్ని స్వతంత్రంగా చేస్తుంది. எங்களுடைய சகோதரிகள் உங்களிடத்துல கைப்பிரதிகளையும் சுவிசேஷ புத்தகங்களையும் கொண்டு வருகிறார்கள், அதை வாங்கி வாசியுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரிகளும் கூட கர்த்தாவே கைப்பிரதிகள் சுவிசேஷ புத்தகங்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் பலம் கிருபை எல்லாவற்றையும் நீர் கட்டளையிட்டு உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரயோஜனமான நாங்கள் செய்த இந்த ஊழியத்தை உங்களுடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை நாமே ஆசீர்வதித்து இதற்கு ஆற்ற பலனை
நாங்கள் நித்தியத்திலே மட்டுமல்ல சபையிலும் ஆத்துமாக்கள் சேர்க்கப்படத்தக்கதாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களுடைய வாஞ்சிய விருப்பத்தையும் நீர்தாமே நிறைவேற்றும். நீர் செல்ல எல்லா உபகாரங்களுக்காக நீர் செலுத்தி சோத்தரித்து வாழ்த்தி எங்களை முற்றிலுமாக நம்முடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு போகும்போது எங்களோடு கூட வந்து நம்முடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்ள கெஞ்சி ஸ்தோத்திரத்தோடைய நன்றியோடு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஓதேரம் சிந்தினார். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஓதேரம் சிந்தினார். One go with them. One person go with the sisters. இந்த வீதியிலே வசிக்கிறவர்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அது யாவருக்கும் Babu. இயேசு கிறிஸ்து நாமத்தால் வாழ்த்து சொல்லி You be with them. விடுமுறை நாளிலே You be with this sister. இயேசு கிறிஸ்து நல்ல செய்தி கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரிந்த பிரகாரமாக 75 வருஷங்களுக்கு முன்பாக இந்திய நாடு Uncle. இந்திய நாடு ஆங்கிலத்திலே அடக்கமானது. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாக மகாத்மா காந்தி பிறந்தார். ஆண்டவரே, முதிர் வயதிலே உன்னை தாங்குவேன்னு சொன்னீர். அப்பொழுது அழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகும் என்று சொன்ன உங்கள் வார்த்தையை நினைவு கூறுகிறேன். வயதான காலத்திலும் ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற இந்த சரீரத்தில் கர்த்தர் பலனை கொடுத்து அதுவே சுகமாய் காத்து வருவீர். மக்கள் ஸ்தோத்திரம். உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்கான நோக்கம் என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோமோ, எங்களுடைய வாழ்க்கையிலே எதை நாங்கள் அனுபவித்து வருகிறோமோ, மற்ற எந்த புத்தகத்துக்கும் பரிசுத்தம் என்ற புத்தகம் இந்த பூமியிலே இல்லை. இந்த புத்தகத்தின் பேர் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுதன் இயேசுவை ஏற்பீரே, சுவிசேஷத்தை கேட்பீரே. சுதன் இயேசுவை ஏற்பீரே. நோய்களெல்லாம் குணமாக்க வந்தார். கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடி சுட்டி உன்னை உயர்த்திடுவார். இசப்பாமுக்கிற சோதரங்கள் தவிர மாறாதேவனே முக்கிற சோதரையா அந்த இசப்பா அந்த காலப்பொழுதில் அடனாக இசப்பா சபையாரும் அடரை யாவரும் அடரை இசப்பா ஒருமித்து அடருமோட சித்தம் பிரகாரம் எங்களை இசப்பா இந்த பகுதியை சோரையை கொண்டு வந்து இசப்பா அந்த நோக்கத்துக்காக சோதரங்கள் தவை இந்த பகுதியில் இசப்பா நாங்கள் பெரிதான இசப்பா பெற்றுக்கொண்ட இசப்பா இந்த ரட்சிப்பை கூட அடரே இந்த பகுதிக்கு இசப்பா நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் ஐயா. அடரையும் கிறிஸ்தோதர இசப்பா இந்த பகுதி முழுவதும் இசப்பா நீ ஆளுகை செய்யும். அடரே இசப்பா இயேசுதான் ஜீவனோட இசப்பா தேவன் என்று அடையும் ஈஸ்வரி உண்மை பற்றி நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் ஐயா. அடரேயும் கிறிஸ்தோதர இசப்பாவும் கிறிஸ்தோதர இது வந்து எங்களோட சித்தமல்ல. இசப்பாவோட அனாதம் ஆனரே இசப்பா இந்த இசப்பாவோட சித்தம் பெறானு இசப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கிறோமையா. இசப்பா கொடுக்குற இசப்பா புக்ஸனும் அப்போ அந்த கொடுக்குற அப்போ அந்த டாக்ஸனும் கறந்துக்கிறத பாதுகாத்துக்களும் இசப்பா பாடல் மூலியமா இசப்பா நாம கதிரைய மகிம்பட்டத்துக்காக சோதனை இப்போ சுமந்து சகித்தார் கொல்கதா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். கொல்கதா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார்.
எங்களுக்கு அருமையானவர்களே, எங்கள் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த மத்தியான வேளையிலே வானத்தையும் பூமியையும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோற்ற பண்ணின எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, எங்கள் உடன்பிறவாதவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிற உங்கள் அத்தனை பேரை நேசிக்கிறார். ஒரு மனிதனும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். நீங்கள் நினைக்கலாம், எதற்காக இவங்களுக்கு எவ்வளவு தைரியமாக வந்து இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறான்னு நினைக்கலாம். ரோமர் 1:16 சொல்லுகிறது, ஆகவே தேவனுடைய வசனத்தை சொல்லுகிற வெட்கப்படாமல் தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள் யாரோ அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய பிள்ளைகளை மாற்றிக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சேர்ப்பார். நாம் நினைக்கலாம், இன்னும் நமக்கு நேரம் அதிகமாக இருக்கு, நம் வாழ்நாள் இன்னும் அதிகமாக இருக்கு, நாம் இன்னும் உலகத்திலே மனம் போல ஜீவிக்கலாம் என்று மார்க் 1:10 சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் நேரம் தாழ்த்தாமல் நேரம் இருக்கும்போது வந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்பி இருக்கிறார்களோ அவருக்கு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதா இருக்கிறார். அன்பானது அநேக தவறுகளை அங்கே மறைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. మనుషులు ఎన్ని తప్పులు చేసినా ఈ రోజు వరకు బతికున్నారంటే దేవుడు మనుషులు ప్రేమిస్తున్నాడు. இந்த உலகத்திலே காணப்படும் பொழுது அநேக அங்கே தவறு செய்தாலும் கூட தேவனுடைய அன்பானது நம்மை காப்பாற்றுவதாக காணப்படுகிறது. మనిషి చేసిన తప్పులకు జీతం ఏంటంటే మరణం, నిత్య మరణం. மனிதன் செய்கிற தவறுக்கு அன்பானது அங்கே மரணம் காணப்படுகிறது. దేవుడు మనుషులు తన రూపంలో చేసుకున్నాడు కాబట్టి. ஆனால் மனித ஆண்டவர் தம்முடைய சாயலாக மனிதனை உருவாக்கினார். మనిషి నరకానికి వెళ్ళడం ఇష్టం లేక அந்த மனிதன் நரகத்துக்கு போவதற்கு இஷ்டமில்லாமல் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து దేవుడే మానవుడిగా ఈ లోకానికి వచ్చాడు. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மனிதனாக உலகத்துக்கு வந்தார். మనుషుల తప్పులన్నీ ఆయన మీద వేసుకున్నాడు. மனிதனுடைய தவறுகள் எல்லாம் இருந்த பொழுதும் நாம் இன்னும் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டு பாவ பாரத்தை சுமந்து கொண்டே தான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தை கடந்து போகிறோம். திருமணலே நாம் ஒரு சினிமாவுக்கு சென்றால் இது ஒரு 3 மணி நேரம் அங்கே சந்தோஷமாக களியாட்டாக கழித்து வரலாம். ஆகவே நித்திய காலமாக நாம் நித்திய சந்தோஷம் வேண்டும் என்றால் நாம் ஆண்டோடைய பரிசுத்த வேதமத்தை வாசித்தால் நமக்கு நித்திய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். பிரிவார்களே, அங்கே பரிசுத்த வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. இருந்த பொழுதெல்லாம் அந்த வசனத்தை நாம் அறியாமல் இன்னும் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய குமாரனை இவ்வளவாக நேசித்தார், இவ்வளவாக உலகத்தில் அன்பு கொண்டார் என்று. అయినప్పటికీ మనం వచ్చి ఆయన చూపించే ప్రేమని మన తోటి మనం ఆయన చూపించే ఒక ఇదిని మనం ఎప్పుడైనా గైకొనాలి. இருந்த பொழுதிலும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு, அந்த அன்பிற்கு, அந்த வசனத்திற்கு நாம் கை கொள்ளாமல் போகிறோம். మనం ఇంకా దేవుని అవమానపరిచేతనంగా మన పాపంలో ఉండే ప్రభువుని వచ్చి ఎంత అవమానపరుస్తున్నాం. இன்னும் நாம் தேவனை அவமானப்படுத்திக் கொண்டு பாவத்திலே ஜீவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பிரிமான்களே, మన కోసం రక్తం కార్చి కల్వరి శిలువలో பொட்டு ரத்தம் போய வரைக்கும் మన కోసం శిలువలో మరణించాడు. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சர்வலோகத்திற்காக தம்முடைய ரத்தத்தையே ஒரு பொட்டு ரத்தம் இல்லாமல் அந்த எல்லா ரத்தத்தையும் அவர் சிந்தினார், உனக்காக எனக்காகவும். உலகத்திலே உன்னை எத்தனை பேர் ஏமாற்றிருக்கலாம், உன்னை எத்தனை பேர் வெறுத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்மேல் அன்பு பாராட்டி கொண்டிருக்கிறார். 4 வருஷமாச்சு மனப்பாடம் மௌனமா வராது. நம் மனதிலே எத்தனை குழப்பங்கள், மனதிலே எத்தனை உலகப்பிரகார காரியங்கள் வந்து நம்முடைய மனதை குழப்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே வந்தால் நம்முடைய குழப்பத்தையும், நம்முடைய கவலை, நம்முடைய துன்பம்
எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறவா இருக்கிறார். అందరూ అనుకోవచ్చు ధైర్యంగా మనం ఎట్లా వచ్చి మనం ఇప్పుడు మేము వచ్చి దేవుని సువార్తను చెప్తున్నామని. நீங்கள் நினைக்கலாம் எதற்காக எவ்வளவு தைரியமாக வந்து இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறான்னு நினைக்கலாம். రోమా రాసిన 1:16 చెప్తుంది. ரோமர் 1:16 சொல்லுகிறது. మనం వచ్చి దేవుడి వాక్యం చెప్పి సిగ్గుపడ వాళ్ళగా ఉండకూడదు. ஆகவே தேவனுடைய வசனத்தை சொல்லுகிற வெட்கப்படாமல் தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேலாக ఎవరెవరంతా వాళ్ళు నమ్ముతారో వాడు కడసి వరకు దేవుడు విశ్వాసించి దేవుడు పరలోక రాజ్యం చేరేవాళ్ళు. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள் யாரோ அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய பிள்ளைகளை மாற்றிக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சேர்ப்பார். అనుకోవచ్చు ఇంకా సమయం ఉంది మనం చేసుకోవచ్చు సద్వినియోగం చేసుకోవచ్చు మనం ఇష్టం తిరగచ్చు. நாம் நினைக்கலாம் இன்னும் நமக்கு நேரம் அதிகமாக இருக்கு, நாம் வாடகை இன்னும் அதிகமாக இருக்கு, நாம் இன்னும் உலகத்திலே மனம் போல ஜீவிக்கலாம் என்று మార్కు 1:15 చెప్తుంది. மார்க் 1:15 சொல்லுகிறது. సమయం దగ్గర ఉన్నప్పటికీ మీరు వచ్చి మారుమనసు పొందండి. ஆகவே நீங்கள் நேரம் தாழ்த்தாமல் நேரம் இருக்கும்போதே வந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ఎవరైతే ఆయన నమ్మి మారుమనసు పొందుతారో వాళ్ళకందరికీ నిత్య జీవం పరలోక రాజ్యంలో ఉంటుంది. யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்பி இருக்கிறார்களோ அவருக்கு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதா இருக்கிறார். ఎంతో పెద్ద ఐపీఎస్ ఆఫీసర్ ఎంతో పెద్ద ఆఫీసర్ ఉండి మీరు ఎంతో మీ పేర్లు అన్ని దగ్గర ఉండొచ్చు. గ్రంథ పుస్తకంలో మీ పేరు లేదంటే మీకు మనుషులు సమానం. ஆக திருமணம் நம்முடைய பெயர்கள் நம்முடைய உயர்ந்த பதவியிலே எவ்வளவு உயர்ந்த வேலையிலே எவ்வளவாக உயர்ந்த பதவியிலே நம் பெயர்கள் இருக்கலாம். ஆனால் ஜீவ வம்சத்திலே நம் பேர் இல்லை என்றால் அந்த பரலோக ராஜ்யத்திலே சேர முடியாது. మేము కూడా వచ్చి అంత అన్ని తెలిసిన వాళ్ళు మంచి వాళ్ళం మేము కాదు. நாங்களும் பேசுகிற நாங்களும் கூட ஏதோ நல்லவர்கள் அங்கே உத்தமர்கள் கிடையாது. మేము కూడా ఎన్నో పాపాలు చేసి అన్ని చేసి వచ్చాము. நாங்களும் கூட கடந்த நாட்களை பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்துக் கொண்டுதான் வந்தோம். ఆయన కలువరి శిలువలో ఆయన కడిగిన రక్తం వల్ల మేము అందరం వచ్చి పాపం இருந்த போதிலும் இவ்விதமாக நாங்கள் இந்த சுவிசேஷத்தை ஒரு நாளில் கேட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு பாவங்களை கழுவினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ఉండే చోటనేసే మీరు మోకాలు వంగి మీ పాపాలు అడిగినప్పుడు మీరు ఒప్పుకుంటే ఆయన ఎప్పుడు వచ్చి ఏ సమయమైనా ఆయన క్షమించేవారు. எப்பொழுதும் கூட நாம் ஒன்றும் எங்கே போக தேவையில்லை, நாம் இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என்னை உடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ளும், என்னுடைய பாவங்களையும் உடைய தயவு கழுவியலும் உடைய ரத்தத்தாலே கழுவியலும் சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவுகிற தேவனாக இருக்கிறார். పాపాలు ఒప్పుకోండి పరలోక రాజ్యం సమీపంలో ఉంది. పరలోక రాజ్యంలో మిమ్మల్ని అందరినీ ఒకరోజు చూస్తాం అన్న నమ్మకంతో మేము ఇస్తున్నాం. நீங்கள் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நாங்களும் கூட நீங்கள் ஒரு நாளிலே நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திலே நாம் முகமுமாய் தரிசிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையை தேவதாம் ஆசிரிப்பார். ஆண்டவரா பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகலாம். எங்களுக்கு நேரமில்லாத காரணத்தில் கடந்து போகிறோம். எங்களுடைய விலாசத்தை சொல்லுகிறோம். நீங்கள் அங்கே வந்தீர்கள் என்றால் இன்னும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து கூடுதலாக அறிய முடியும். ஜெகோவாஷாலேம் ஆராதனை வீடு, அம்பேத்கர் நகர், ஐபிஎஸ் காலனி, ICSA பரிபூர்ணா சென்டர், மணப்பாக்கம். ஜெகோவாஷாலேம் அம்பேத்கர் நகர், ஐபிஎஸ் காலனி, ICSA பரிபூர்ணா சென்டர், மணப்பாக்கம் என்ற இடத்துல நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு வந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆராதனை கலந்து கொள்ளலாம். இன்னும் கூடுதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் தெரிந்து கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருவாயே இதயம் திறந்து ஏற்றுக்கொள், ஏவார் உனக்கு சமாதானம். இதயம் திறந்து ஏற்றுக்கொள், ஏவார் உனக்கு சமாதானம். காணாமல் இயங்கிடும் பல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும். கவலை கண்ணீரை தினம் துடைக்கும் என்றென்றும். நித்திய ஜீவன் இயேசுவே, நித்திய வாழ்வை தருவாரே. நித்திய ஜீவன் இயேசுவே, நித்திய வாழ்வை தருவாரே. இதயம் திறந்து ஏற்றுக்கொள், இவர் உனக்கு சமாதானம். இதயம் திறந்து ஏற்றுக்கொள், இவர் உனக்கு சமாதானம். வாழாமல் இயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும். கவலை கண்ணீரை தினம் துடைக்கும்
கொண்டு வந்திருக்கிறோம். கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்திருக்கிறார்கள் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவரை குறித்து இந்த உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறது. அதை யாருமே மறக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர் கடவுள் இல்லை. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனித ஜாதிக்கும், சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமே அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் உலக ரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து கல்வாரி சிலுவிலே அவர் அடிக்கப்பட்டு காயப்பட்டு நமக்காக 5 காயங்களை பெற்று அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லை பெருமானார்கள் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தினார். அந்த மீட்பு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆகவே மிகவெளியிலே பெருமானார்களே, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் எங்களுக்கும் என்ன செய்தார் என்ற நற்செய்தியை சொல்லதான் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பரிசுத்த வேதாகமத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு வேண்டிய சமாதானம், சந்தோஷம், நமக்கு வேண்டிய கருவி எல்லாத்தையும் கொடுக்கிறவர் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து 33 ஆண்டுகள் அநேக இடங்களுக்கு சுற்றித் திரிந்தார். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சுவிசேஷத்தை சொல்லும்போது நற்செய்தி, இதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நற்செய்தி தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக மட்டுமே நமக்கு அந்த பரலோக ராஜ்யம், அவர் மூலமாக மட்டுமே நமக்கு மீட்பு, அவர் ரத்தத்தினால்தான் நமக்கு மீட்பு. உனக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவை கடைசி சொட்டு ரத்தம் வரைக்குமாக சிந்தினார் பெருமானார்களே. அது எல்லாருக்கும், உலகத்திலே இருக்கிற எல்லாருக்குமே அறிந்த விஷயம்தான். ஆகவே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நாம் ஒவ்வொருவரும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது நாம் செய்ய வேண்டிய எந்த காரியம் இல்லை. நம்முடைய பணமோ நம்முடைய பொருளோ எந்த காரியங்களும் கொடுக்க வேண்டிய பெருமானார்களே. நாம் இருக்கிற இடத்திலே இருந்து முதல்வர் படிட்டு, ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்காக உலகத்திற்கு வந்து எனக்காக மரித்தீர், எனக்காக ஜீவனை கொடுத்தீர். ஆகவே அந்த ஜீவன் மூலமாக எனக்கு கூட அந்த மீட்பை கொடுங்கள், எனக்கு கூட பாவத்திலிருந்து அந்த விடுதலை கொடுங்கள், எனக்கு வேண்டிய சந்தோஷ சமாதானத்தை கொடுங்கள் என்று நாம் இருக்கிற இடத்திலேயே எந்த விதமான காசு பணம் இல்லாதபடி, எந்த செலவும் இல்லாதபடி இருக்கிற இடத்திலே நாம் மொழியார்ப்பணித்து நம்ம ஆண்டவரை நோக்கி கெஞ்சினால், ஜெபித்தால் போதும் பெருமாள். நாம் இலவசமான ரட்சியை பெற்றுக் கொள்கிறோம். இப்ப நாங்கள் இங்கே வந்திருக்க எல்லாத்தையும் வேலை செய்கிறவர்கள் தான். எல்லாரும் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். இதனால் அரசு விதிமுறையாக இருக்கிறதுனாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியை, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம், சமாதானம், நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, ஆண்டவர் எனக்கு என்ன நன்மைகளை செய்தார் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறோம். ஆகவே மத நாளிலே வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னார். அவர் மட்டுமே நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன். இந்த உலகத்தில் எந்த காசு, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எதுவுமே நமக்கு ஆறுதலை, சமாதானத்தை கொடுக்காது பெருமானார்களே. ஆகவே இந்த மதான வேலையிலே நீங்கள் கூட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் நாமங்கள் ஆசீர்வதிப்பாராக. தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்கள் அத்தனை பேரையும் நேசிக்கிறார். எதற்காக?
ஏன் ஒரு மனிதனும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏன் எப்படி அழிந்து போவார்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமாய் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தினந்தோறு காத்திருக்கிறா இருதய கதவை நீ தேரப்பாயா இயேசு பிரவேசிக்கவே இருதய கதவை நீ தேரப்பாயா இயேசு உலகத்தை நீ விடும் சமயம் இயேசுவை இல்லாமல் பாவிக்கு அடைக்கலம் இல்லை இயேசுவை இல்லாமல் பாவிக்கு அடைக்கலம் இல்லை. இந்த உலகத்திலே மனுஷன் ஆண்டவர் இல்லாமல் ஒருவரும் வரவேற்க முடியாது. என்னால இல்லாமல் ஒருவரை பரலோகத்தில் வரான். இயேசு கிறிஸ்துவின் ஒரே வழி இந்த பரலோக ராஜ்யத்திற்கு, இந்த மோட்சானந்த பாக்கியத்திற்கு, இந்த பரலோகத்துக்கு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சமாதானத்துக்கு வழி இயேசு, சந்தோஷத்துக்கு வழி, இளைப்பாறுதலுக்கு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல ஆண்டவரை தவிர வேற யாரும் இல்லை. நீ எங்க வரணும் தெரியுமா? இயேசு இடத்துல வா. சிலுவையிடம் வா, சிலுவையிடம் வா சகோதரா, நீ சிலுவையிடம் வா சகோதரி, நீ சிலுவையிடம் வா. இயேசு வந்து என்று அன்போடு அழைக்கிறாரே, வாலிபமெல்லாம் கடந்து போகும் வயோதிபமும் மறைந்து போகும், வாலிபமெல்லாம் கடந்து போகும் வயோதிபமும் மறைந்து போகும். அன்போடு என்னை அழைத்தீரேன், ஆண்டவர் சேவையில் மறைப்பேனேன், ஆயத்தமானே என்றேன். மாள்கிறதே என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் ஜனம் அவற்றில் மாள்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயரதொனியோ இறையார் என்று கேட்பாரோ, என் துயரதொனியோ இடையார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அனுப்புவேன் என்றீர் வந்தீரோ, என் காரியமாக யாரை அனுப்புவேன் என்றீர் வந்தீரோ. இயேசுவின் நாமம் இனிதானே நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும். இயேசுவின் நாமம் இனிதானே நாமம்,
கத்தராலே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே கத்தராலே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே நித்திய மகிழ்ச்சி தலைமேல் கொண்டு அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவரே செல்வண்டே பணலை எல்லாம் வீணால வருத்தத்தோடு கழிப்பதும் நீ பணலை எல்லாம் வீணால வருத்தத்தோடு கழிப்பதும் நீ அந்தவர் பாதம் உன் பாவம் சாபம் யாவையும் நீக்கி உனக்கு ரட்சிப்பருளிப்பாரே புறப்படுவோமே சுருக்காய் பூமுனையில் ஜீவன் வைத்திடவே புறப்படுவோமே சுருக்காய் பூமுனையில் ஜீவன் வைத்திடவே இயேசுவுக்காய் துன்பு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவே சபையே மேகத்திலே சுதான் தோன்றிடும் நான் மேகத்தில் எழுந்திடும் காலமது பரிசுத்தத்தை காத்து யோசனை செய்வதெனோ அறிந்தோம் யோசனை செய்வதெனோ காசினியில் புண்ணிய காரியம் புரிந்தோம் மாசில்லா மரணம் பஞ்சங்கள் பார்த்தோம் காசினியில் புண்ணிய காரியம் புரிந்தோம் வருத்தத்தோடு அழிப்பதுமே மாறியின் மைந்தனுக்கு அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே காணாலை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் காணாலை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார் சிங்கார மாளிகையில் ஜய கீதங்கள் பாடிடுவோம் மனுவாழனுடன்
கைவிட்டாலும் மாமேச வழுவி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று கைவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் இந்த ஓப்பனர் ஊழியத்துக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளுக்காக நன்றி. தொடர்ந்து கொடுத்த அந்த ஆகாரத்தை கூட ஆசீர்வதியும் இதை நாங்கள் உண்டு இதன் மூலமாக வரக்கூடிய வேலனை கூட ஆண்டவரே இந்த ஊழியத்தில் செலவழிக்கப்பட இதை கிருபை செய்யும். தீக்கற்ற பிள்ளைகள் அனாதை விதைகளை போஷித்து காப்பாற்றும். சகலத்தின் வள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிமாண கரங்களை செய்த கரங்களை கூட ஆசீர்வதிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கரைத்திடும் என்றும் கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேகம் கல்வாரி ஸ்நேகம். கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். இருண்ட
இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ இனியாவதுவும் திருமுகம் காண இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ இனியாவதுவும் திருமுகம் காண நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில் நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோர் உம்மை காணட்டும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்ம நம்மாதி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமை மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வு அற்புதமை மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீ பெருகவும் நான் சிறுகவும் நீ பெருகவும் தீபத்தில் தீரியாய் எடுத்தாள் கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்ம நம்மாதி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்றும் கல்ம நம்மாதி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்ம நம்மாதி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்றும் கல்ம நம்மாதி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு என்றும் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை
களிப்போடு இன்னமும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேகம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்ம நம்மாதி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம். இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்ம நம்மாதி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம்.